ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 உமக்குதானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்கேதானே. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், புகழ்ந்து பாராட்டுகிறோம். அப்பா, இந்த புனித நாளை எங்களுக்கு நேர் ஸ்தாபித்து கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய நேரத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய அருமைகளை, உம்முடைய ஆழங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படி வாரும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கர்த்தருத்துவத்தை நீர் கட்டளையிட்டு நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, சமூகத்துக்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. என் இயேசுவே,
இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, தூதிக்கு பாத்திரரே, நீர் தூதிக்கு பாத்திரரே. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, தூதிக்கு பாத்திரரே, நீர் தூதிக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. தூதிக்கு பாத்திரரே, நீர் தூதிக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே. நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே. நான் உம்மை புகழ்வேன் என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. நான் உம்மை புகழ்வேன் என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். நீரே பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. நீரே பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே.
வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, வீடி வெள்ளியே என்னன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, வீடி வெள்ளியே என்னன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீ, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீ, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆயுள் முடியும் வரை உம்மை
கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், என் உயிருள்ள நாளெல்லாம் சேர்ந்து பாடுவோம். வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தந்தீரே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, என்னுடைய துன்பங்களை தாங்கும்படிக்கு பலன் தந்தீரே. பாடுவோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். ஆமென். வேறென்ன வேண்டும், புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும், கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும், கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். Amen. Hallelujah. தூயாதி தூய Let us pray. Gracious Lord, our Heavenly Father, we invite you, Lord, as the author of the Scriptures, even as we wait upon you, as we meditate on your word,
Reveal to us your depths. Reveal to us, Lord, your will for us. உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கையிலே அப்பா உம்முடைய தெய்வீக சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி, எங்கள் தியானத்திலே நீர் எங்களை வழிநடத்தும்படி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து அருட்பணி மாதத்தை குறித்து மற்றும் ஒரு செய்தி அருட்பணியை குறித்து. We continue our missions month messages, and this morning I want to share with you from the Lord's Prayer one particular verse, your kingdom come. நம்முடைய பரமண்டல ஜெபத்திலே ஒரு சிறிய பகுதி அதை எடுத்து அருட்பணிக்கு எப்படி அது பிரயோஜனமாக இருக்க நாம் சிந்திப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 to 13 வரை இந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சிறிய பகுதி, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சீஷர்கள் இயேசுவானவரை ஒரு சமயத்தில், ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கு முறையை கற்றுக்கொள்ளும் என்று கேட்டபோது இயேசுவானவர் ஒரு பொதுவான ஜெப முறையை, இந்த பரமண்டல ஜெபத்தை அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நம்ம பார்ப்பது இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்களில் இந்த தேவனுடைய ராஜ்யம் ஒரு முக்கிய கருத்தாக இருக்குது. In the first 3 Gospels, Matthew, Mark and Luke, the central theme and teaching is on the kingdom of God. Let's look at a few verses. Matthew 4:13. Jesus went about preaching the good news of the kingdom. இயேசுவானவர் மத்தேயு 4:13 இதோ இயேசுவானவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல இடங்களில் சென்று அவர் பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 43 வாசிப்போமானால் அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் பிரசங்கிக்கும்படி அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். Matthew 4:17 Luke 4:43. Jesus says, I was sent to preach the kingdom of God and his righteousness. And Matthew 4:17, repent, for the kingdom of God is at hand or near. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 நான் வாசிக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. Matthew 6:33 talks about, this is the Sermon on the Mount, seek first the kingdom of God and his righteousness. And therefore, the kingdom of God seems to be the lifestyle that we ought to live. நம்முடைய வாழ்க்கையே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவ்விதமாக அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எபேசு பட்டணத்தில் பரிசுத்த பவுல் சுமார் 3 மாதம் அந்த இடத்துல அவர் கூடி அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் விளக்கம் கூறினார் என்று பார்க்கிறோம். Acts 19:8. Paul spent about 3 months in Ephesus and explained and taught about this whole concept or this existence of the kingdom of God. And therefore, we find that one of the major themes of the Bible is the kingdom of God. In Matthew alone, the word kingdom of God here in reference to the kingdom of heaven. Only Matthew uses the word kingdom of heaven in place of kingdom of God. That is because of the Jewish approach. மத்தேயு புத்தகத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை சுமார் 30 தடவை அங்கே உபயோகப்பட்டு இருக்கிறது. ஆக மொத்தம்
புதிய ஏற்பாட்டில் மொத்தத்தில் சுமார் 65 தடவை இந்த தேவனுடைய ராஜ்யம் உபயோகப்படுகிறது. Now the New Testament records about the mention of kingdom of God in the first 3 Gospels as well as the book of Acts. About 65 times the kingdom of God has been used. And therefore, we are going to think together the kingdom of God in missions. Number 1, your kingdom come is the sovereign rule of God as king over the whole universe. முதலாவதுங்க, தேவன் படைத்த அனைத்தும் படைப்புகளுக்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது ராஜாவாக அவர் இந்த படைப்புகள் மேல் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். The message that God is king appears like bookends in the first and last chapters of the Bible. நம்ம வேதத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலும் மேலும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலும் ஏதோ ஒரு புத்தக அட்டையை போல அது காணப்படுகிறது. அதாவது இந்த ராஜா என்பவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் தேவன் ராஜாவாக இருக்கிறார். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜா எப்பவும் கட்டளையிடுவார்கள், ஆகட்டும் என்று. ஆகட்டும் என்று கட்டளையிடும் பொழுது அது அப்படியே ஆகும். You know, the king always commands, let it be. And so it was done according to what the king rules. Now the same concept is found in the book of Genesis, where God, symbolizing like a king, said, let there be light, let there be animals. So when he commanded, they came into being. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு ஆண்டவர் ஒரு ராஜாவாக ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது, இப்போ உதாரணமாய் வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் வந்தது, அவர் கட்டளையிட்டார். பிராணிகள் உண்டாகட்டும், பிராணிகள் வந்தது என்று சொல்லும் பொழுது ராஜாவாக அவர் கட்டளையிடுகிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே இந்த புதிய நகரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த புதிய நகரத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்தின் மேல் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அமர்ந்திருப்பார். அங்கே ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். So the future is envisioned as in the new city revealed in Revelation 22:3, where there will be one throne, and on this throne the Lamb of God will sit as king to rule the world, and all his servants will be serving this King of Kings, the Lamb of God. So Genesis, open cover, we find God as king ordering the existence, and here we find the culmination of the king in Revelation, the one king, the one throne, and one ruler of all. ஆதியாகமத்திலே ராஜாவாகிய படைப்பாளர், இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிற தேவாட்டுக்குட்டியானவர் ஆகியிருக்கிறது. கிங்ஷிப் டாக்ஸ் அபவுட் God's rule over the whole universe. He alone is king. ராஜத்துவம் என்று சொல்லும் பொழுது ராஜாவாக அனைத்தும் படைப்பின் மேல் அவருக்கு அதிகாரம். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு மீட்கும் பொருளாக காணப்படுகிறது. அவர் மீட்கப்பட்டவர்களுக்கு ராஜாவாக காணப்படுவார்கள். பொதுவாக எல்லார் மேலும் ராஜாவாக அவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் தம் மக்கள் மேல் உடன்படிக்கை ஆளுகை. Secondly, your kingdom come is the covenant rule of God over his people. The covenant rule of God in the Old Testament is basically that God establishes his covenant with his people, namely the Israelites, where it spells out very clearly that as long as the covenant is binding between God and his people, God will be the God of his people,
the ruler of his people, the king of his people. And in turn, they will be his people. In the covenant that God made with Israelites, it talks about a covenant relationship. The relationship talks about God will be the God or the ruler or the king of his people. And in reciprocal, the people will be the people of God. I am your God, you are my people. நான் உங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய மக்களாய் இருக்கின்ற அந்த ராஜ்ய ஆளுகை என்று நாம் பார்க்கிறோம். Whether the covenant was with Abraham, Moses or David, the covenant relationship of the rule of God calls for responsibilities and character. ஆபிரகாமோடு அல்லது மோசேயோடு அல்லது தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருந்தாலும் கூட அந்த உடன்படிக்கையின் மூலமாய் அந்த தேவனுடைய ராஜ்ய ஆளுகையின் மூலமாய் தேவன் பொறுப்புகளை எதிர்பார்க்கிறார். தேவன் அவருக்கு ஏற்ற சுபாவத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, Genesis chapter 12 verse 2 and 3 we find that the promise of the rule of God, the covenant fulfillment in the people comes through Abraham. A nation will be formed, and through that nation all the nations will be blessed. ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை உறவு, அவருடைய அந்த உடன்படிக்கை அந்த ஒழுங்கிலே இதோ ஆபிரகாம் மூலமாய் ஒரு ஜாதி பிறக்கும், அந்த ஜாதியின் மூலமாய் உலகத்தில் காணப்படுகிற எல்லா ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Actually, the covenant is first established in Genesis 3:15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் முதலாக மனிதனோடு இந்த உடன்படிக்கையை செய்கிறார். It says there, he will crush Satan's head. சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று யாதியாகமம் 3:15 முதல் முறையாக இந்த உடன்படிக்கை வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அன்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்கை அவர் இன்று வரைக்கும் அவர் நிறைவேற்றுவார். God will fulfill his promise given in the beginning itself, and that he will collect all his people from all over the world and declare himself as king over them. Revelation 11:15 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் the kingdom of the world has become the kingdom of Christ. இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நாம் பார்ப்பது உலகத்தில் காணப்படுகிற ராஜ்யம் இப்பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யமாக. அப்படி என்றால் இனிமேல் உலகத்தில் காணப்படுகிற ராஜ்யம் அந்த ஒரு ராஜ்யம் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள், கிறிஸ்துவின் அரசாட்சிக்குள், கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கைக்குள் அவர் ராஜாவாக அரசாட்சி செய்வார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மூன்றாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் சாத்தானின் வல்லமையை முறியடிப்பதற்கு என்று பார்க்கிறோம். Thirdly, your kingdom come is God's intention to utterly overthrow or destroy all of Satan's pretensions to power. We all know that the prince of the world today is known as Satan. 1 John chapter 3 verse 8. The reason the Son of God appeared was to destroy the devil's work. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவகுமாரன் எதற்காக உலகில் தோன்றினார் என்றால் சாத்தானுடைய கிரியைகளை அவர் நொறுக்கி போட வந்தார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Colossians 2:15. And having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. இந்த கொலோசியர் பகுதியில் 2:15 அவர் சொல்லுகிறார், இங்கே எழுதப்படுகிறது, பரிசுத்த பவுல் எழுதுகிறார், இயேசுவானவர் ஒரே தரம் உலகத்தில் காணப்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் அந்த வல்லமைகளை ஒரே தரம் சிலுவையிலே
அவர் அடித்து போட்டு வெற்றியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். Christ in his resurrection proclaims his triumph not only over death but over Satan too. பாருங்க, இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுதும் பொழுது அவர் சாத்தான் மேல் ஜெயம் கொள்வது மாத்திரம் அல்லாமல் அவர் மரணத்தின் மேல் கூட ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். The last enemy is death, and death is not a pleasant thing. Jesus not only overcame, triumphed over death by his resurrection, but also triumphed over Satan. We read in Matthew 4 and Luke 4, the temptations of Jesus as recorded not only teaches about overcoming temptation, but also the war against the forces of darkness. மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிப்பது இயேசுவானவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் 2 காரியங்கள். நாம் சோதனைகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து இந்த இயேசுவானவர் கடந்து சென்ற சோதனைகளில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் உலகத்தில் காணப்படுகிற அந்தகார சக்திகளை எப்படி நாம் மேற்கொள்ளலாம் என்பதை குறித்தும் கூட அந்த இயேசுவின் சோதனைகளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். And therefore it is clear that the kingdom of God, the rule of God is basically to destroy the works of the devil. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது சாத்தானுடைய கிரியைகளை ஒரே தரம் முறியடிக்க இயேசுவானவர் வந்தார் என்று யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் முடிந்தது என்று இயேசு சொன்னார். அப்படி என்றால் ஒரே சமயத்தில் சாத்தானை துவக்கடிக்கும்படி அவர் ஜெயம் பெற்றார் என்று பார்க்கிறோம். இனிமேல் சாத்தான் எதிர்க்க முடியாது, அவன் தோற்று போனவன், அவன் கழைக்கப்பட்டவன் என்று அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. John 19:13, when Jesus says it is finished, he declares once and for all his triumph and conquest of his enemy. He routed the opposition once and for all. நாம் எல்லோரும் ஜெயித்தவர்கள், ஜெயம் கொள்கிறவர்கள். இயேசுவானவர் தம்முடைய ராஜ்யத்தை நம் இடத்துல ஸ்தாபிக்கும் பொழுது அவர் சாத்தானின் கிரியைகளை நொறுக்கப்பட்டபடியினால் இந்த சாத்தானால் உண்டாகப்படுகிற எல்லா சோதனைகள் நாம் மேற்கொள்ள முடியும் என்பதற்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். 4வது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை பூர்த்தி செய்யும்படி வருகிறது. Your kingdom come is the incomplete nature of the kingdom of God. This looks a bit confusing. Let me explain. At the present time, we are living in 2 time frames. The 2 time frames are the incarnation or the birth or the indwelling of Christ, the coming of Christ, the first coming of Christ, Christmas we talk about. That is one time frame. The second time frame is his second coming. He is coming as Lord. He is coming to establish his glorious victory once and for all. 2 வருகைக்குள்ளே நடுவிலே நாம் ஜீவிக்கிறோம் பிரியமானவர்களே. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல தேவ வார்த்தை மனுஷர் மத்தியிலே மாம்சமானது என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய ஆரம்பம், முதலாவது வருகை, அது முதல் பக்கத்தில். 2வது பக்கத்தில் இயேசுவானவர் பரமண்டலத்துக்கு ஏறி உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மறுபடியும் ராஜாவாக வரப்போகிறார். ராஜாவாக பிறந்த இயேசு இப்பொழுது ராஜாவாக வரப்போகிறார். இந்த 2 நேர சமயத்தில் தான் நடுவில் நாம் ஜீவித்து வருகிறோம். So we live between 2 time frames. The first time frame is Jesus was born as king. And here the second time frame is Jesus will come as king. So the 2 time frames, the kingdom of God established in the birth, the kingdom of God culminating in his second coming. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் கடைசி காலத்தில் ஜீவித்து வருகிறோம். இயேசுவானவர்
சிலுவையிலே அவர் சாத்தானின் கிரியைகளை முறியடித்தாலும் கூட அந்த முழுமையான அந்த முடிசூட்டுதல், அந்த முழுமையான கொண்டாட்டம் அல்லது பண்டிகை இன்னும் வருகிற அந்த கடைசி நாளிலே சாத்தான் எப்படி நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவான், தள்ளப்பட்ட பிறகு இதோ தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி சந்தோஷப்படுவார்கள். அதன் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் மறுபடியும் முழுமையாக ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் நடுவிலே இருக்கிறோம். The culmination of the total victory of Christ at the end days when Satan will be thrown into the pit of fire. The jubilation, the festival, the celebration of God's kingdom in the fullest sense of the word will be established in the lives of people. இன்றைக்கு பிரியமானவர்களை சாத்தான் மறுபடியும் அவருடைய ராஜ்யத்தை எழுப்பும்படி ஸ்தாபிக்கும்படி விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிட்டு வருகிறார். You know, Satan, even though he is a lost enemy, he is still trying to establish or re-establish his throne in the lives of the people by the fact of sin. அதனால்தான் நம்ம இரண்டு விதமான ஒரு போராட்டத்தில் காணப்படுகிறோம். இது குறிப்பாக ரோமர் 7ஆம் அதிகாரம் 14-25 நாம் வாசிப்போமானால் இது ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு போராட்டம். பவுல் அங்கே எழுதுகிறார், நன்மை செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியாமல் தத்தளிக்கிறேன். இங்கே தீமை செய்ய நான் வெறுக்கிறேன், ஆனால் அதை தான் நான் நாடி செல்லுகிறேன். அப்படி என்றால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இந்த ஆவியும் இந்த மாம்சமும் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே ஒரு போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான். Paul writes in Romans chapter 7, 14-25 about the struggle in the flesh where Satan is trying to take over the lives of God's people. Paul writes that the good that I want to do, I'm not able to do. I feel so weak. And then he writes, the evil that I should not be doing, I am being drawn towards doing the evil or sinning against God. And therefore this seems to be a daily struggle, the work of Satan to try and revive his kingdom over the lives of his people. And so the ultimate triumph of Christ will be the gathering of his church, victory once and for all, where Christ will give us victory over the ongoing temptation to sin or sin itself. முடிவாக ஒரு நாள் வரும், தேவன் தம்முடைய பரிபூர்ணமான விடுதலையை தம்முடைய பிள்ளைகள் மேல், மக்கள் மேல் அவர் கட்டளையிட்டு, இதோ ஒரே தரம் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற நாம், சோதனையோடு போராடி கொண்டிருக்கிற நாம் முற்றும் முழுவதுமான ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து தம்முடைய ராஜ்யத்தை நம் மேல் அவர் கட்டளையிடுவார். Every victory against sin is an advancement of the kingdom of God. மறந்துடாதீங்க, பாவத்தின் மேல், ஒவ்வொரு பாவத்தின் மேல் நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது, இயேசுவானவர் நமக்கு வெற்றி ஜெயத்தை கொடுக்கும் பொழுது அதை மேற்கொள்ளும்படி உதவி செய்வாரானால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வெற்றி என்று நாம் பார்க்கிறோம். This is what missions is all about. The church is to go out and make disciples of all nations. அருட்பணி என்றால் இதுதானுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனுடைய ராஜ்யம் நம்மிலே ஸ்தாபிக்கப்பட்டு இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் வெளியே சென்று சாட்சி கூறுவது தான் சீஷத்துவம். We go out to declare the kingdom of God. இயேசுவானவர் பிரசங்கித்ததே போல, யோவான் ஞானஸ்தானம் பிரசங்கித்ததே போல, பவுல் பிரசங்கித்ததே போல, அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினதே போல நாமும் கூட பிரியமானவர்களே இந்த தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பெருக வேண்டும், இன்னும் வர வேண்டும் என்பதை குறித்து நாம் உலகத்திலே சென்று இந்த திருத்துவ தேவனுடைய ஆளுகை தான் நாம் சொல்லுகிறோம். So when we talk about establishing or declaring the kingdom of God to the world, we declare that the triune God is king over this kingdom that he is establishing. Disciples will be subject to
the rule of the Father, the rule of the Son, and the rule of the Holy Spirit. இந்த திருத்துவ தேவனுடைய ஆளுகையிலே சீஷர்கள் வருவார்கள். இதை குறித்து நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தையின் ஊழியத்திற்காக நன்றி. இந்த நாளிலே ராஜா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் தியானிக்கையில் உம்முடைய படைப்புகள் எல்லாம் நீ ராஜாவாக இருக்கிறீர். Your kingdom come as the rule of God over all your creation. The rule of God is a covenant rule of God to his elected people. தேவனுடைய ஆளுகை அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மேல் ஒரு உடன்படிக்கை ஆளுகையாய் தம்முடைய ராஜ்யம் தங்கி வருகிறது. அந்த உடன்படிக்கை உறவிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய ராஜாவாக இருப்பார், தேவனாக இருப்பார். அழைக்கப்பட்ட அவருடைய ஜனம் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். Lord, we also thought together, meditated, that your kingdom come is to break the works of the enemy, the works of the devil in the lives of your children. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்ல போது சாத்தானுடைய கிரியைகள் ஒரே தரம் முறியடிக்கப்படுது என்று நாங்கள் அதை அனுபவித்து அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் தியானிக்க வேளையில் ஒரு நாள் முற்றும் முழுவதுமான ஒரு வெற்றி நமக்கு வரும். எங்களுக்கு எதிராக இருக்கிற சாத்தான் ஒரே தரம் அக்கினிக்குள்ளே தள்ளப்படுவான். அந்த சமயத்திலே கொண்டாட்டம், பண்டிகை இருக்கும். அந்த பண்டிகையின் மத்தியிலே எருசலேமிலே ஒரே சிங்காசனம், அந்த சிங்காசனத்தின் மேல் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அமர்ந்து ஆளுகை செய்வார். இதை குறித்து நாங்கள் உலகமெங்கும் சென்று திருத்துவ தேவனாகிய பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே தேவன் என்று, அவருடைய ராஜ்யம் மாத்திரமே உண்டென்று நாங்கள் பிரஸ்தாபிக்க, நாங்கள் அறிக்கை செய்ய எங்களை நீர் வழி நடத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடி உமக்கு நன்றி மேல் நன்றி மேல் நன்றி நாங்கள் உரைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவப்பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. பசியுற்றோர்
பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க ஒன்ன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் பாடுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தங்குவதாக, கிரியை செய்வதாக என்கிற தியானத்தில், நம்பிக்கையில், விசுவாசத்தில், அவருடைய அருட்பணியிலே நாம் ஈடுபடும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமீன். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. Hallelujah. Bless you, and bless you. Amen.